ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்ஆர் இந்தியா டெவலப்ஸ்லேருந்து ராஜ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் சர்வர் 2019 இன்ஸ்டலேஷன் வித் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் போகிறவங்க, நெட்வொர்க்கிங்கில் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கையில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது விண்டோஸ் சர்வர் 2019 OS இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அது வந்து பென்ட்ரைவில் பூட்டபிளாக எப்படி மாற்றுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். இப்போ ஜஸ்ட்டு OS, அதாவது விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டலேஷன் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டலேஷன் ஸ்டெப் 1, அதாவது நீங்கள் பென்ட்ரைவ்லையோ இல்லை அந்த சர்வர் OS வந்து சிடிலேயோ வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் மிஷினையோ இல்லை லேப்டாப் மிஷினையோ இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வந்து நிற்கும். ஸோ இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் யுனைடெட் ஸ்டேட்ஸு, கரண்ட் ஃபார்மேட் இன்ஸ்டேட்ஸு, கீபோர்டு மெத்தடு இங்கே வந்து இந்தியான்னு இருக்கும். கீபோர்டு மெத்தட் மட்டும் மாற்றிக்கங்க. இட்டாலியன் ஓகே, இங்கே இப்போதைக்கு இல்லை, நம்ம உள்ளே போய் சேஞ்ச் பண்ணுறப்போ நான் சொல்கிறேன், உள்ளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ யுனைடெட் கிங்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கேட்கும். இன்ஸ்டால் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ செட்டப் வந்து நமக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செட்டப் வந்து இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக இந்த ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி ஆகும். அதுக்கப்புறம் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து ஆக்டிவேஷன் கீ கேட்குது. ஐ டோன்ட் ஹவ் ப்ராடக்ட் கீ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து விண்டோஸ் சர்வர் ஸ்டாண்டர்டு, விண்டோஸ் சர்வர் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸு, டேட்டா சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ், மொத்தம் 4 ஆப்ஷன் காட்டுது. விண்டோஸ் சர்வர் ஸ்டாண்டர்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கமாண்ட் லைனில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. விண்டோஸ் ஸ்டாண்டர்ட் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, ஸோ இந்த இதுதான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்குது. ஐ அக்செப்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் அப்கிரேட் இன்ஸ்டால் கீப் ஃபைல்ஸு, கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பார்ட்டிஷனில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் அட்வான்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து இதில் வந்து 40 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. என்கிட்ட ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. ஸோ சர்வரில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் வேணாலும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கே எனக்கு 2ஆக பார்ட்டிஷன் பண்ணோம் அப்படின்னா, நியூவில் போயிட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து 2ஆக பார்ட்டிஷன் பண்ணலாம். ஸோ 20,000 கொடுக்குறேன், கொடுத்து அப்ளை பண்ணுறேன். என்ன சொல்லுது அப்படின்னா, the ensure future is your current Windows migrate create additional partition system files. ஆக்சுவலி வந்து இதில் ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. ஸோ இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா ஆட் ஆகும். ஸோ இங்கே இது கேட்குது, கொடுக்குறேன், ஓகே கொடுத்து. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ட்டிஷன் 1 2 3 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வந்து ரெக்கவரி, ஸோ இதில் வந்து நம்ம இப்போ அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் 20 GB இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த ரெக்கவரி இதில் வந்து 20 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு, அந்த எம்எஸ்ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓஎஸில் வந்து எடுத்துக்கூடிய, அதாவது ஓஎஸ் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம். ஸோ இப்போ 20 GB இதை டிஃபால்ட்டாக எடுத்துக்குது, மீதி 25 GB இங்கே இருக்குது. ஸோ இங்கே கீழே உங்களுக்கு மெசேஜ் வருது, விண்டோஸ் cannot be installed drive partition 01 அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் வருது. 2 3 4 5 எப்போவுமே இந்த பிரைமரி அப்படின்றதுல தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு பிரைமரி தான் வந்து ஓஎஸ் உங்களுக்கு, ஏன்னா இதில் தான் வந்து ஜிபி வந்து ஆக்சுவலி மேக்ஸிமம் வந்து சர்வர் ஓஎஸ்க்கு மேக்ஸிமம் 20 GB தேவைப்படும். ஸோ இப்போ இதில் தான் உங்களுக்கு பிரைமரியில் 20 GB இருக்குது. அந்த பிரைமரியை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ ஓஎஸ் நமக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காப்பிங் விண்டோஸ் ஃபைல்ஸு, கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி இன்ஸ்டலேஷன், இது எல்லாமே அப்படியே 100% கம்ப்ளீட் ஆகும் ஒன் பை ஒன்னா. ஸோ இது அப்படியே ஃபர்தராக ப்ராசஸ் ஆகும், அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒரு சர்வர் வைஸ் இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள் டெஸ்க்டாப்லேயே லேப்டாப்லேயே அப்படின்னா மேக்ஸிமம் 20 to 30 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸில் யாராவது உங்களுக்கு எனக்கு ஒரு சர்வர் வைஸ் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour டைம் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து செட்டப் பண்ண முடியும். நான் வந்து இது விர்ச்சுவலாக இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஃபிசிக்கலாக இன்ஸ்டால் பண்ணணும் ஒரு சர்வர்லேயோ ஒரு லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த சர்வர் வைஸ் வந்து பூட்டபிளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்.
ஸோ பூட்டபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரூஃபஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஓஎஸ் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். ஸோ ஆல்ரெடி ஆர்ஹெச்எல் 8 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ரெட் ஹாட் என்டர்பிரைசஸ் 8 லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ ஃபர்தராக விண்டோஸ் சர்வர் 2019 ஓஎஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்லி லேட்டஸ்ட் வெர்ஷன் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓல்டு வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் அப்லோட் பண்ணுவேன். இப்போ 2019 சொல்கிறேன், அடுத்து 2016 சொல்லுவேன், அப்புறம் 12 சொல்லுவேன். ஸோ அப்புறம் விண்டோஸ் 10. ஸோ ஒவ்வொரு ஓஎஸும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்லையோ இல்லை நெட்வொர்க்கிங் ஃபீல்டுக்குள்ளே போகும்போது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கார்ப்பரேட் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நமக்கு 20% ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படியே வீடியோ பாருங்கள். ஸோ இது சர்வர் ஓஎஸ்ன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். நீங்கள் நார்மலாக விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணால் கூட இந்த ப்ராசஸ் டைம் வந்து டிலே இருக்க தான் செய்யும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 12 16லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்ஸ்டலேஷன் தான். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒரு சர்வரை லோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஒர்க் லோட் இருக்காது. ஸோ ஒன் டைம் இன்ஸ்டலேஷன், ஆனால் அதுவே வந்து ஒன் டைம் இன்ஸ்டலேஷன் எப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ நான் லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த கெட்டிங் ஃபைல் ரெடி இன்ஸ்டலேஷன் இது மட்டும்தான் 100% கொஞ்சம் ஸ்லோவாக போகும்.
அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாலிங் ஃபீச்சர்ஸ், இன்ஸ்டாலிங் அப்டேட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். ஆக்சுவலி விண்டோஸ்லேயே நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது உங்களுக்கு. விண்டோஸ் சர்வர் இருக்குது, விஎம்ஆர் இருக்குது, சிட்லிக் சர்வர் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டராக போனால் கூட உங்களுக்கு நிறைய க்ரோத். ஸோ 100% எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டாலிங் ஃபீச்சர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் போயிட்டுருக்கு. இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸும் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ விண்டோஸ் நீட் டு ரீஸ்டார்ட் டு கண்டினியூ ரீஸ்டார்டிங் நவ். இந்த இடத்துல நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுக்கணுமா வேணாமான்னு கேட்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம லோட் ஆகி ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். அதில் வந்து சில ஆல்மோஸ்ட் நம்ம 70% இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி சில கொஸ்டின் கேட்கும், அது மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து யூசர் நேம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணோம். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 12 கேரக்டர் இருக்கணும். அந்த 12 கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரு, ஒரு கேப்ஸு, ஒரு ஸ்மால், இது வந்து மேண்டேட்டரியாக இருக்கணும். ஸோ யூசர் நேம் வந்து செட் பண்ணியாச்சு, பாஸ்வேர்டும் செட் பண்ணியாச்சு, ரீஎன்டர் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு, ஃபினிஷ். ஸோ நமக்கு இப்போ விண்டோஸ் சர்வர் ஓஎஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் ப்ரெஸ் பண்ணுறேன். சாரி, கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட். ஓகே, நான் ப்ரெஸ் பண்ணோன்னே இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது வந்துருச்சு. நான் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துட்டேன், ஒரு டைப் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டு இப்போ செட் பண்ணிட்டேன். விண்டோஸ் சர்வருக்குள்ளே போயிடுச்சு. ஸோ விண்டோஸ் சர்வர் ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு.
இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் போயிட்டு திஸ் பிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சர்வர் டேஷ்போர்டு வந்துருச்சுங்க உங்களுக்கு. இதான் சர்வர் டேஷ்போர்டு. ஸோ இதில் வந்து திஸ் பிசின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு விண்டோஸ் சர்வர் 2012 OS இருக்குது. ஸோ இது இப்போ வந்து நெட்டில் கனெக்ட் பண்ணால் ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர் நேம் அண்ட் ஒர்க் குரூப் இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். கம்ப்யூட்டர் நேம் ஆக்சுவலி நீங்கள் ஒரு கார்ப்பரேட் என்வரான்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா டொமைன் இருக்கும். டொமைனை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு குரூப்லேயே கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கம்ப்யூட்டர் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டெப் 1 சரிங்களா? ஸோ அப்புறம் போயிட்டு கம்ப்யூட்டர் நேம் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் நம்ம ஒன்று லேட்டர் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு ரீஸ்டார்ட் லேட்டர் நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஸோ ஸ்டெப் 1 இதை நம்ம பண்ணணும். ஸ்டெப் 2 வந்து உங்களோட கார்ப்பரேட் என்வரான்மெண்ட்டில் டொமைன் இருந்துச்சுன்னா ஒரு குரூப் பதிலாக டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். எக்ஸாம்பிள் google.com அப்படின்றது ஒரு டொமைன். ஸோ அது மாதிரி உங்கள் கார்ப்பரேட் என்வரான்மெண்ட்டில் என்ன டொமைன் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ டொமைன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த டொமைன்றது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ www.facebook.com அப்படின்றது குளோபலாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த facebook.comன்றது ஒரு டொமைன். அது எப்படின்னா பப்ளிக்ல இருக்கும். ஸோ பப்ளிக்ல அதை நம்ம ஆக்சஸ் வாங்குறதுக்கு அதுக்கு தனியாக சம் அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ இது கார்ப்பரேட் என்வரான்மெண்ட்ல வரப்ப அவங்க பே பண்ணி தான் அந்த டொமைன் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டொமைன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ல்டு வைடு நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பண்ணுங்க. அது ncpa.cpl அப்படின்ற கமாண்ட் டைப் பண்ணுங்க. ஸோ ncpa.cpl அப்படின்ற கமாண்ட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நெட்வொர்க் செட் பண்ணணும். அதாவது ஐபி செட் பண்ணணும். இப்போ நம்ம இந்தியாவில் மோஸ்ட்லாக IPv4 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த IPv4 கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே போய்ட்டு ஐபி கொடுக்கணும். நான் இப்போ ஒரு ஐபி செட் பண்ணுறேன். டிஎன்எஸ் உங்கள் கம்பெனி டிஎஸ்னா கம்பெனி டிஎன்எஸ் கொடுத்துடலாம். இல்லாட்டி குளோபலாக நீங்கள் 8.8.8 கூகுள் டிஎன்எஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணுறேன். இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து நெட்வொர்க் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால do you want to allow your PC to disable other PC device network, அதாவது நெட்வொர்க் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே எஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு இங்கே நெட்வொர்க் கனெக்ட் ஆயிடுச்சு, கனெக்டட் அப்படின்றது காட்டுது. ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட். compmgt.msc ஓகேங்களா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலி உங்கள் மிஷின் வந்து சர்வர் மிஷினு. ஸோ கிளைண்ட்டு வந்து ஆக்சஸ் பண்ணும் இதை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூசர் நேம் கொடுக்கணும். ஸோ அந்த யூசர் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுக்குள்ளே போகணும். அதில் லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸு, அதில் யூசர்ஸ். இப்போ ஆல்ரெடி இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது நம்ம டிஃபால்ட்டாக வந்தது யூசர் நேமு. ஸோ இதில் வந்து நம்ம எத்தனை யூசர் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சர்வர் மிஷினை ஒரு உங்கள் டீம்லேருந்து ஒரு 5 பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் 5 யூசர் நேம் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரே ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். ஐடி ஸோ IT18 கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு வந்து 12 கேரக்டர் இருக்கணும். இதில் யூசர் மஸ்ட் சேஞ்ச் லாகின், அது அந்த ஆப்ஷன் கொடுக்காதீங்க.
ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் என்னன்னா பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பைரி, அதாவது பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆகக்கூடாது அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் உங்களோட யூசரை வந்து இந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து சம் கிளைண்ட் அந்த யூசர் நம்ம கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த யூசர் வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு இந்த 2 ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துடணும். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை யூசர் வேணாலும் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரியேட் பண்ண ஐடின்ற யூசர் இங்கே இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த யூசரை நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மெம்பர் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அந்த மெம்பர் ஆஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆடை கிளிக் பண்ணிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் செட் நேம்ஸ் கொடுத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டராக ஆட் ஆயிரும். ஓகே கொடுத்துருங்க, அப்ளை, ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ ஐடி அப்படின்ற ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்னோட கிளைண்ட் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஐடின்ற யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருன்னா அவர் அந்த யூசர் நேம் வழியாக யூஸ் பண்ணிக்குவார், ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரன் ஓப்பன் ஆயிடும். இதில் wf.msc அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்டை கொடுத்தீங்கன்னா ஃபயர்வால் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுதான் ஃபயர்வால் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஃபயர்வால் ப்ராப்பர்ட்டிஸில் விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆஃப்ல இருக்கணும். ஸோ இது மூணுமே இந்த டொமைன் ப்ரொஃபைல், ப்ரைவேட் ப்ரொஃபைல், பப்ளிக் ப்ரொஃபைல் மூணுமே ஆஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் இந்த விண்டோஸ் சர்வர் 2019 வந்து கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷன்ல பிங் ஆகும். இல்லாட்டி பிங் ஆகாது, அதாவது இல்லாட்டி ஒர்க் ஆகுது, கம்யூனிகேஷன் நடக்காது. ஸோ அதுக்கு இந்த ஃபயர்வால் ப்ராப்பர்ட்டிஸை போய் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணணும். இது ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு. ஸோ இதுதான் சர்வர் மேனேஜரோட டேஷ்போர்டு. இதில் போயிட்டு மேனேஜ், இதில் வந்து ஆட் ரோல் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இதுக்கு ஒரு தனி கான்செப்டே இருக்குது. சர்வர் மேனேஜரில் எப்படி யூசர்ஸை மேனேஜ் பண்ணுறது, ஆக்டிவ் டைரக்டரி எப்படி செட் பண்ணுறது, இது எல்லாமே தனி கான்செப்ட், அது தனியாக சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸு எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் விண்டோஸ் சர்வரில் இந்த பவர் செல் அப்படின்ற ஸ்கிரிப்ட் இருக்குது, அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் ஒன்று அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த ஆட் ரோல் ஃபீச்சர்ஸை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சர்வர் டேஷ்போர்டில் என்னென்ன ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத இதில் பார்த்துக்கலாம். ஆல் சர்வர்ஸ் என்ன ரன் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஐபி சர்வர் இன்ஸ்டாலேஷன் பண்ணது எப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஐபி கான்ஃபிகரேஷன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தெரியுது. யூசர் எப்படி ஆட் பண்ணுறது, உங்களுக்கு கிளைண்ட்டுக்கு கொடுக்கும்போது எப்படி யூசர் ஆட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபயர்வால் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு எல்லாத்தையும் வந்து டொமைன் ப்ரொஃபைல், பப்ளிக் ப்ரொஃபைல், ப்ரைவேட் ப்ரொஃபைல் இது மூணையும் வந்து டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிமோட் டெஸ்க்டாப்பில் எனேபிள் பண்ணுறதுக்கு ஆர்டிபி இருக்கு. அது திஸ் பிசி, அதை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ரிமோட் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ரிமோட் இந்த டவுன் அலோ அந்த ஆப்ஷனை எடுத்துட்டு அலோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை நீங்கள் அன்டிக் பண்ணி விட்டணும். அன்டிக் பண்ணிட்டு அப்ளை. ஆக்சுவலி இந்த ஆப்ஷன் தான் கொடுக்கணும். அலோ டு ரிமோட் கனெக்ஷன் டு திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் அவங்க வந்து ரிமோட்டில் எடுத்து யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ இது நம்பர் ஸ்டெப் நம்பர் 5. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஐபி எப்படி விண்டோஸ் சர்வர் 2019 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஐபி கான்ஃபிகரேஷன் எப்படி செட் பண்ணுறது, யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபயர்வால் எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஆஃப் பண்ணுறது, ப்ளஸ் ரிமோட் டெஸ்க்டாப் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்ற 5 ஆப்ஷன் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சர்வர் சைடு, நெட்வொர்க்கிங் சைடு, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சைடு போகிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட சேனலை பாருங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வெரி மச்.